ஒரு நாள் ஒரு மாவட்டம் தொடரின் 9வது நாள். இன்று நாம் கிழக்கின் ரத்தினம் என்றும் உலகின் மிகச்சிறந்த இயற்கை துறைமுகத்தை கொண்டதுமான திருகோணமலை ட்ரிங்கோமலி மாவட்டத்தை பற்றி முழுமையாக பார்ப்போம். வணக்கம். இன்று நமது பயணத்தில் நாம் இலங்கையின் கிழக்கு வாசல், இயற்கை எண்ணெய் வாரி வழங்கிய பொக்கிஷமான திருகோணமலை மாவட்டத்திற்குள் நுழைகிறோம். திருகோணமலை, கோணேஸ்வரரின் அருள்மழையில் நனைந்திருக்கும் இந்த மண் வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் இடம் பிடித்துள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் அனைத்தும் வியந்து பார்க்கும் இந்த இயற்கை துறைமுகம் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவத்தின் அடையாளம். பிரெடரிக் கோட்டைக்குள் நுழையும் போது உங்களை வரவேற்கும் மான்களும் பழமை மாறாத கட்டடங்களும் ஒரு அழகான கால இயந்திரம் போல உங்களை அழைத்துச் செல்லும். திருகோணமலை, கிழக்கின் வாசல். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள திருகோணமலை அதன் ஆழமான நீல நிற கடற்கரைகளுக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால ஆன்மீக வரலாற்றிற்கும் பெயர் பெற்றது. வரலாறு. திருகோணமலை உலகின் மிகச்சிறந்த இயற்கை துறைமுகங்களில் ஒன்று. திருகோணமலை என்ற பெயர் திரு கோ அண்ணாமலை, புனிதமான பசுமை மலை என்பதிலிருந்து உருவானது. இங்குள்ள திருகோணேஸ்வரம் ஆலயம் கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே இருந்ததாக கருதப்படுகிறது. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரெஞ்சுக்காரர் மற்றும் ஆங்கிலேயர் என அனைவரும் இந்த துறைமுகத்தை கைப்பற்ற போட்டியிட்டனர். சனத்தொகை மற்றும் மதங்கள். தோராயமாக மொத்த சனத்தொகை சுமார் 4.1 லட்சம். மதங்கள்: இஸ்லாம் 42%, பௌத்தம் 26%, ஹிந்து 25%, கிறிஸ்தவம் 6%. சிறப்பு: தமிழ், சிங்களம் மற்றும் முஸ்லிம் மக்கள் சம அளவில் செறிந்து வாழும் ஒரு பல்லின மாவட்டம் இது. முக்கிய நகரங்கள். சிட்டிஸ். திருகோணமலை நகர், நிர்வாக மற்றும் சுற்றுலா மையம். கிண்ணியா, இலங்கையின் நீளமான பாலம் அமைந்துள்ள பகுதி மற்றும் வர்த்தக மையம். மூதூர் மற்றும் குச்சவெளி, விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலுக்கு புகழ்பெற்றவை. கந்தளாய், விவசாயம் மற்றும் பாரிய குளங்களை கொண்ட பகுதி. சுற்றுலா மற்றும் நினைவு தலங்கள். திருக்கோணேஸ்வரம், மலையுச்சியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயில், தெச்சன கைலாயம். பிரெடரிக் கோட்டை, ஃபோர்ட் பிரெடரிக், போர்த்துகேயரால் கட்டப்பட்டு பின்னர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயரால் பயன்படுத்தப்பட்ட கோட்டை. இன்று இங்கே மான்கள் சுதந்திரமாக நடமாடுவதை காணலாம். நிலாவெளி கடற்கரை, பட்டு போன்ற மணல் கொண்ட உலகின் மிக அழகான கடற்கரைகளில் ஒன்று. புறாத்தீவு, கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பவளப்பாறைகளை ரசிக்கச் சிறந்த தேசிய பூங்கா. 7 வெப்ப நீரூற்றுகள், கன்னியா ஹாட் ஸ்பிரிங்ஸ், இயற்கையாகவே வெவ்வேறு வெப்பநிலையில் நீர் சுரக்கும் 7 கிணறுகள். சர்வதேச மைதானங்கள் மற்றும் விளையாட்டு. திருகோணமலை மாகாண விளையாட்டு மைதானம், மாவட்டத்தின் பிரதான விளையாட்டு மையம். மெக்கென்சி மைதானம், மெக்கீசர் ஸ்டேடியம், கிரிக்கெட் மற்றும் தடகள போட்டிகளுக்கு புகழ்பெற்றவை. கடற்படை தளம், இங்குள்ள கடற்படை வளாகத்தில் மிகச்சிறந்த கோல்ஃப் மைதானம் மற்றும் விளையாட்டு வசதிகள் உள்ளன. நிலாவெளியின் நீலக் கடலும் புறாத்தீவின் பவளப்பாறைகளும் ஒரு ஓவியத்தைப் போல உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும். 7 வெப்ப நீரூற்றுகளில் குளிக்கும் போது ஏற்படும் அந்த புத்துணர்ச்சி தனித்துவமானது. பல்லின மக்கள் தங்கள் கலாச்சாரங்களை ஒரு புன்னகையோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த மாவட்டம் இலங்கையின் பன்முகத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆழமான கடலும் ஆழமான வரலாறும் கொண்ட கிழக்கின் முத்து திருகோணமலை.